நுழைந்தவுடன் ஒரு ஸ்மெல் வந்தால் அசால்ட் வேண்டாம். மெதுவாக பரவும் ஸ்லோ பாய்சன். உஷா. கார் கதவை திறந்தவுடன் ஒரு கெட்ட மனம் அடிக்கிறதா? கார்ல அப்படித்தான் இருக்கும் என்று பலரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வாசனை உண்மையில் உடலுக்குள் மெதுவாக பரவும் ஸ்லோ பாய்சன் என நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். காரின் வெயில் பட்டு சூடாகும் தன்மை மற்றும் ஏசி இயங்கும் நேரங்களில் காற்றில் கலக்கும் சில ரசாயனங்கள் பயணிகளின் உடல் நலத்திற்கு ஆபத்தான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். காரின் உள்ளே பெரும்பாலும் மக்கள் வைத்துவிடும் 2 முக்கிய பொருட்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். முதலில் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில். அதிக வெப்பத்தில் பாட்டிலில் உள்ள பிளாஸ்டிக் உருகி தண்ணீரில் பிஸ்பெனால் ஏ, மைக்ரோ பிளாஸ்டிக் போன்ற நச்சு ரசாயனங்களை கலந்து விடுகின்றது. இந்த தண்ணீரை குடிப்பதால் ஹார்மோன் கோளாறு, செரிமான சிரமம், தோல் பிரச்சனை உள்ளிட்ட பல உடல்நல பிழைகள் உருவாக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்த ஆபத்து ஆர்டிபிஷியல் ஏர் ஃப்ரெஷ்னர்கள். காரில் நல்ல வாசனை வரட்டும் என்ற எண்ணத்தில் பலரும் இந்த ஸ்ப்ரேக்களை பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் இவைகளில் உள்ள செயற்கை கெமிக்கல்கள் ஏசி இயங்கும் போது காற்றில் அடிக்கடி சுழன்று கொண்டிருக்கும். இந்த வாசனையை மூச்சில் இழுப்பதால் தலைவலி, கண்களில் எரிச்சல், தொண்டை உலர்வு, சுவாச சிக்கல் போன்றவை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பலருக்கு காரில் ஏறியவுடன் திடீரென தலை சுற்றல், வாந்தி, சோர்வு போன்றவை ஏற்படுவதும் இந்த ரசாயன காற்றின் தாக்கம் தான் என நிபுணர்கள் விளக்குகின்றனர். பெரியவர்கள் மட்டுமல்லாமல் காரில் பயணம் செய்யும் குழந்தைகளும் செயற்கை வாசனைகளின் தாக்கத்திற்கு மிக எளிதாக பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனை தவிர்க்க நிபுணர்கள் சில எளிய முன்னெச்சரிக்கைகளை பரிந்துரைக்கின்றனர். காரில் பிளாஸ்டிக் பாட்டில்களை வைக்காமல் ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்த வேண்டும். ரசாயன ஏர் ஃப்ரெஷ்னர்களுக்கு பதிலாக எலுமிச்சை தோல், வேப்பிலை, லெமன் கிராஸ் போன்ற இயற்கை வாசனைகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானது. ஏசியை இயக்குவதற்கு முன் சில நிமிடங்கள் ஜன்னல் திறந்து காரின் உள்ளே புதிய காற்றை அனுமதிப்பதும் நுரையீரலுக்கு நன்மை தரும். சில கவனக்குறைவாக காரின் உள்ளே வைக்கப்படும் இந்த 2 பொருட்கள் நீண்ட காலத்தில் உடலுக்கு ஸ்லோ பாய்சனாக மாறக்கூடும் என்பதால் பயணிகள் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்.